கவிதை கடவுளை நாங்கள் கைகூப்பி வணங்குகின்றோம். கம்பன் கழக செயலாளர் மிக அருமையாக சொன்னார், தெய்வ மாகவி என்று. கம்பனுக்கு அடுத்து தெய்வ மாகவி என்கிற அந்த விருதோ பட்டமோ பொருத்தமோ கவியரசு கண்ணதாசனுக்கு தான் பொருந்தும். என்ன கேட்டால் 10,000 பாடலுக்கு மேலே அவர் கவி எழுதியரசர் சொல்லியிருந்தாலும் அவருடைய பாடல்கள் 6,000 பாடல்கள் திரையிசை பாடல்கள், 5,000 பாடல்கள் கவிதைகள், 235 புத்தகங்கள் படைத்தவர். அதனால தான் அவர் சொன்னார், பாமர ஜாதியில் நான் தனி மனிதன். அது கூட சாதாரண ஜாதின்னு சொல்ல அவர், உன்ன மாதிரி என்ன மாதிரி பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். யாருக்கு சார் அவர் அந்த தைரியம்? நான் கடவுள். நாம சொல்ற மேடையில் அவரே சொல்றார், வாக்குமூலம் டெபோசிஷன் அவரே கொடுத்துட்டார். பாமர ஜாதியில் நான் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றார். அதனால எந்த நிலையிலும் அவனுக்கு மரணம் இல்லை. தெய்வ மாகவி என்பதனாலே ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஊமை குழந்தைக்கு நின்மகன் மேல் கொண்டு ஓம் என்று எழுதவில்லையா? அவர் சந்தம் பாருங்க, எதிகை மோனை இப்போ சுப்பிரமணியம் எதிர்க்க இருக்காரு. நாங்களே இவரெல்லாம் மோதிக்கிற பாருங்க, சந்தம் தானா வரும். ஐயா இருக்க அதிகம் பேசக்கூடாது. ஊமை குழந்தைக்கு நின்மகன் மேல் கொண்டு ஓம் என்று எழுதவில்லையா? உடல்கின்ற பாரத போரில் பாண்டவர்க்கே உன்னண்ணன் உதவவில்லையா? காட்டிலும் மேட்டிலும் நின் பிள்ளை கவலைகள் தீர்க்கவில்லையா? சாமத்தில் நான் சரிகமா என்று பாடி பார்க்கிறேன், நீ இன்னும் சங்கீதமாகவில்லையா? சிவபெருமானே சொல்றா, இந்த அம்மா சொல்றாங்களா, சரிகமா பதனை நீ பாடி பார்க்கிற, நீ சங்கீதமாகலையம்மா அப்படின்னு கேட்கல. எல்லோருக்கும் எல்லாமும் தருகின்ற ஏகாம்பரம் தேவியே, எழில் பொழியும் காஞ்சி அரசுபுரி ராணியே, ஏமன் நெருங்காமல் எங்கள் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரம் தேவி என்று சொல்கிறார். ஆக அவர் தெய்வமாகவே அவருக்கு விழா எடுப்பது நமக்குத்தான் பெருமை. 100ஆண்டு விழா தொடக்கம், இதனுடைய நிறைவை இதுவும் விட பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம். ஆசை, கோபம், களவு தெரிந்தவன், பேச தெரிந்த மிருகம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த குணம் யாருக்கு இருக்கிறது என்று நம்மிடம் பழகினர்களே அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டால் பேச தெரிந்த மிருகம் இவர்தான் என்று கண்டு கொள்ளலாம். அதே போலவே அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், அதுவும் நம்ம கூடவே இருப்பாங்க. அதையும் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 பாடலே கண்ணதாசனுடைய முத்தாய்ப்பு. நன்றி, வணக்கம். அடுத்தது இந்த ஒரு நிமிஷத்தில் பேசணும்னு சொல்லியிருக்காருங்க தலைவர். அதனால கவிஞர் கண்ணதாசனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எப்படி வாழணும் அப்படின்றதுக்கும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம், எப்படி வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அது உண்மையான ஒரு பெரிய கருத்து அது. ஆனால் அவர் அர்த்தமுள்ள இந்து மதத்துலலாம் அந்த விதியை பற்றி சொல்கிற கருத்துக்கெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு அருணகிரிநாதருக்கு இணையாக அவர் இருப்பார். அதை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. கவிஞர் கண்ணதாசனுடைய விழாவை இவ்வளோ சிறப்பாக செய்கிறதுக்கு நம்மளுடைய தலைவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆற்றல், ஒரு பெருமை கவியரசர் கண்ணதாசனுக்கு மாத்திரம் எப்படி வாய்த்தது என்றால், அவர் ஒரு தெய்வ கவிஞர். அப்படி அவர் தெய்வ கவிஞராக விளங்கிய காரணத்தினாலே தான் அவர் எழுதிய எழுத்துக்கள் அனைத்தும் தெய்வீகமாகவும் அனைவரையும் ஈர்க்கின்ற வகையிலும் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். அவருடைய மேடை பேச்சு, அவருடைய திரைப்பட பாடல்கள், அவருடைய கவிதை தொகுப்பு, கட்டுரைகள், இவை அனைத்தையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்ந்து அவைகளை பற்றிய செய்திகளை எல்லாம் இந்த உலகுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆவலோடு அடுத்த 100ஆண்டு விழா நிறைவு விழாவிலே 2 நாள் விழாவாக இந்த விழாவை அமைத்து இவை அனைத்தையும் ஆராய்ந்து மக்கள் அறிய செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஐயா செல்வம் அவர்களுடைய ஒப்புதலோடு நான் இதை இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு நாள் நிகழ்வாக முடிந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் 2 நாள் நிகழ்வாக இத்தனையும் தனித்தனியாக மிகப்பெரிய ஆளுமைகளையெல்லாம் அழைத்து வந்து அவர்களையெல்லாம் பேச வைத்து இந்த விழாவினை மிகச்சிறப்பாக 100ஆண்டு நிறைவு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்வு நிச்சயம் நடைபெறும்.
இவ்வளவு பெரிய கவிஞருக்கு நான் தலைமை ரசிகர் என்று குறிப்பிட்டேனே, அவருடைய விருப்பத்தை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய கவிஞருக்கு தமிழகத்திலே அவர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் இல்லை. தமிழ்நாடு அரசு நிச்சயம் கண்ணதாசன் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்களும் வெளிப்படுத்துகிறோம். அந்த நாள் விரைவில் நிகழும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். கவியரசர் கண்ணதாசனை பற்றி பேச வேண்டும் என்றால் நாள் கணக்கிலே, மணிக்கணக்கிலே, வருடக்கணக்கிலே பேசிக்கொண்டே இருக்கலாம். இங்கே எங்கள் கம்பன் கழக நிர்வாகிகள் கூட அவைகளையெல்லாம் மிக சிறப்பாக பேசக்கூடியவர்கள்தான். என்றாலும் நாங்கள் நடத்துகின்ற இந்த விழாவிலே அவர்கள் அதிக நேரம் பேச மாட்டார்கள். மிகச் சுருக்கமாக ஒவ்வொருவரும் ஒரு 2-3 நிமிடங்களுக்குள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேர கட்டுப்பாட்டை கம்பன் கழகம் முறையாக பயன்படுத்துகிறது என்பது இந்த விழா துவக்கத்தில் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே வருகின்ற நண்பர்கள் 2-3 நிமிடங்களுக்குள் தங்களுடைய உரைகளை நிகழ்த்தி முடிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு சிறப்பான நாள். தமிழகம் பெற்ற தவப்புதல்வன் கவியரசு கண்ணதாசன் அவருடைய 100ஆண்டு விழா. இதை ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும் என்று என்னுடைய தலைவர் மிக அருமையாக ஆணையிட்டு திட்டமிட்டோம். அது அடுத்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டு சிறிய கவிதை இரவா புகழோன் கண்ணதாசன் என்ற தலைப்பிலே, கண்ணதாசன் கவிகளிலே காதல், ஊமை, சமுதாயம், கன்னித்தமிழ் தத்துவங்கள் கணக்கில்லாமல் கனிந்தளித்தான். என்ன என்ன நெஞ்சமெல்லாம் இனிக்கும் இன்ப சுவை அளித்தான். மண்ணில் மலரும் பல துறையில் வழங்கி புகழை இவன் பெற்றான். எழுத்தும் சுவையும் இவன் பாட்டில் யாருக்கும் புரியும் சொல்லாட்சி. பழுத்து குலுங்கும் பழக்கொத்தாய் பாடலையாவும் இனித்திடுமே. அழுத்தும் துன்பம் இவன் நெஞ்சில் அதுவும் வெடிக்கும் இவன் பாட்டில். வழுத்தும் இசையில் இவன் மூழ்கி வழங்கும் பாடல் அற்புதமே. கதையின் போக்கை கேட்டறிவான், கால நேரம் கணித்திடுவான். சதை பெற்றுள்ள பல்லவிகள் தனக்கே உரிய பாங்களிப்பான். விதைக்குள் இருக்கும் முனை வளர்ந்து விருட்சமாகி தழுத்தல் போல் கதையோடு எழுந்த கவி பிறக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கே என்று அன்னவரை பாராட்டி வாய்ப்பளித்த அத்தனை பேரும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. தன்னிடம் உள்ளவர்களை தான் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுபவர்களாக மாற்றாமல் தலைமை பண்புள்ளவர்களாக மாற்ற எல்லா தலைவர்களாலும் இயலாது. அது சிலருக்கு மட்டுமே சாத்தியம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த பாடல் வரிகளுக்கு காலசாட்சியாய் நம் கண்முன் நிற்பவர் இளம் கல்விக்கோ ஐயா ஜி.வி. செல்வம் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். வரலாறு படைத்த நமது பசுமை நாயகனின் தலைமை உரை கவியரசர் கண்ணதாசனின் கலைச்சேவையை நம் கண்முன் நிறுத்தியது. அடுத்ததாக இந்த அரங்கத்தில் செந்தமிழ் பந்தி வைக்கும் சிந்தனை அரங்கம் இனிதே தொடங்க உள்ளது. கவி அருவி ஐயா அப்துல் காதர் அவர்களது தலைமையில் இந்த சிந்தனை அரங்கம் உங்களுக்கு. துணைத் தலைவர் பசுமை நாயகன் முனைவர் கோவி செல்வம் அவர்களையும் கவியறிவி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் அவர்களையும் உயர் தமிழ் இசைப்பாணன் திரு உமாசங்கர் அவர்களையும் முந்து தமிழ் இசைவாணி முனைவர் விஜயசுந்தரி அவர்களையும் நன்றியுரை நிகழ்த்தி இருக்கின்ற கம்பன் கழக பொருளாளர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களையும் கம்பன் கழக துணைத் தலைவர்கள் கவிஞர் மா சோதி அவர்கள், கலைவர்கள் சு இளங்கோவன் அவர்கள், இணைச் செயலாளர் நண்பர் திரு வி ராஜேந்திரன் அவர்கள், துணைச் செயலாளர் மருத்துவர் இனியன் சமரசம் அவர்கள், மாநில வணிகர் சங்க மண்டல தலைவர்
இராப்பா ஞானவேல் அவர்கள், உழவன் KM பாலு அவர்கள், ENT சுரேஷ் அவர்கள், ஆடிட்டர் நிர்மல்குமார் அவர்கள், முனைவர் இலக்குமிபதி அவர்கள், கவிஞர் சுப்பிரமணிய அவர்கள், ஐடா தவசீலன் அவர்கள், வேலூர் நகரில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் தலைமை ரசிகராக விளங்கக்கூடிய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மகன் வினோத்குமார் அவர்கள், மதன்குமார் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், சிவப்பிரகாசம் அவர்கள் இந்த விழாவிற்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வரவேற்பையும் நல்கி மகிழ்கின்றேன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பெயரை சொன்னாலே எல்லா மக்களும் விரும்பி வருகிறார்கள் என்றால் அதற்கு கற்றவர்களும் மற்றவர்களும் எவ்வளவு ஆர்வத்தோடு வருகிறார்கள் என்பதற்கு விளக்கமாக பெரும்புலவர் ஐயா பதுமனார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ணன் முகமது சகி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கவிஞர் அன்பு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்ற பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் மொத்தமாகவும் வரவேற்று மகிழ்கின்றேன்.